தமிழ் நேயர்களே, உலகவாழ் தமிழ் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகார். அன்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025-26 அடுத்த 1.5 வருட காலங்கள் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகு கேது என்னென்னலாம் செய்ய போறார் என்பதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பர்களே, வீடியோ முழுமையாக பாருங்கள். நமது சேனலை புதியதாக பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. உங்களுடைய ரிலேட்டிவ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்பர்களே, உங்கள் ஆதரவு எனக்கு முக்கியம் வேண்டும். நேயர்களே, மிதுன ராசி அன்பர்கள் ஒரு தனித்துவத்தோடு வாழக்கூடியவர், தனித்துவ லட்சியம் பெற்றவர்கள். டெக்னாலஜி மூளை என்றால் அது உங்களுக்கு நிறையவே பொருந்தும். இந்த உலகத்தை உட்கார்ந்த கையிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி செயல்படக்கூடிய ஒரு வித்தகமான செயல் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணம் படைத்த மிதுனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இதற்கு முன் காலத்திலேயே பல வகையான கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள்லாம் அவர் சனி பகவானாலேயும் குரு பகவான் வழியிலையும் நிறைய துன்பங்கள்லாம் கடந்து வந்தவங்க தான் நீங்கள். எண்ணில் அடங்கிடாத அளவுக்கு வேதனையிலும் துன்பத்திலேயும் மரண வேதனையை கடந்து வந்த உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒவ்வொரு காலங்களும் தொடங்க இனிமேல் தாங்க உங்கள் வாழ்க்கையில் வரிசையாக நல்ல பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த ராகு கேது உங்கள் வாழ்க்கையில் முத்தான பயிற்சியாகவே அமைய போகிறது. செல்வ வாழ்க்கையும் செல்வந்தராகவும் உங்கள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ராகு கேதுவாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகின்றது. அன்பர்களே, ராகு கேது பயிற்சியுடைய விதங்களை பார்ப்போம். ராகு கேது என்றால் என்ன? சர்ப்ப கிரகங்கள். ராகு தலையாகவும் கேது வாலாக விளங்கக்கூடிய கிரகங்கள். இந்த 2 கிரகங்கள் நினைச்சாங்கன்னா நல்லதை கொடுக்கணும்னு நினைச்சாலும் நிறைய கொடுப்பாங்க, கெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா பயங்கரமாக கெடுப்பாங்க. அவங்கள யாராலுமே தடுக்க முடியாது. அந்த 2 கிரகங்களும் எந்த இடத்துல போய் அமர்ந்து உட்கார்றாங்களோ அதுவே சொந்த வீடு. ஏன்? அவங்களுக்கு தனிப்பட்ட சொந்த வீடு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட கிரகங்களாக விளங்கக்கூடிய இந்த சர்ப்ப கிரகங்களாகிய ராகு கேது, இதனால் மீனத்தில் இருந்த ராகு பகவான், கன்னியில இருந்த கேது பகவான், இப்பொழுது கேது பகவான் சிம்மத்துக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பத்துக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு ஒப்பிடும் பொழுது உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் கேது பகவான் வராருங்க. பாக்கியஸ்தானத்தில் யோகஸ்தானத்தில் ராகு பகவான் வரார். இது கண்டிப்பாக முற்றிலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை, முன்னேற்றத்தை, அத்தியாயத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ராகு கேது எப்போ பயிற்சி ஆகிறார்? வருகிற ராகு கேது பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 26/4/2025 ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு கேது இந்த 2 கிரகங்களும் ஒரே நேர்கூட்டில் தான் பயிற்சி ஆவாங்க, ஒரே நேரத்தில் தான் பயிற்சி ஆவாங்க. ஆனால் பலன் கொடுக்குறதுல பாருங்க, இவங்க ஒருத்தர் நல்லது கொடுத்தா ஒருத்தர் கெட்டது கொடுப்பார், ஒரு கெட்ட கொடுத்தா ஒருத்தர் நல்லது கொடுப்பார். ஒரே நேரத்தில் நல்லது கொடுக்கறது ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் கொடுப்பார். சரிங்களா? அது ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் அமையும். அதுபோல உங்களுக்கும் இது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் வந்திருக்கு என்பதை நீங்கள் மறந்துட வேண்டாம் அன்பர்களே. ராகு பகவான் கொடுத்து கெடுப்பார், கேது பகவான் கெடுத்து கொடுப்பார். இதுதான் உண்மை. இது சாஸ்திரங்களும் வல்லமைகளும் அனுபவங்களும் இதுதான் சொல்லப்படுகின்றன இந்த ஜோதிட வழிமுறைகளே. அதுபோல 3வது வீட்டில் வந்திருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வந்திருக்காருங்க. ஆரம்ப காலகட்டங்களில் சிறு சிறு முயற்சிகளில் கொஞ்சம் தொய்வாக்குவார், சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுக்குற மாதிரி பண்ணுவாருங்க. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுபோன்ற மூக்கு, தொண்டை, இந்த மாதிரி இடத்துக்கு பகுதிக்குள்ள இடம், காது, இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். பாதுகாப்போடு இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. பூச்சி புட்டு, எதுவுமே எறும்பு இதை மாதிரிலாம் போகாமல் பார்த்துங்க. அதிகமாக பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, கொஞ்சம் தயவு செய்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். தேவைப்படும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். எனி டைம் காதுக்குள்ளே அந்த பட்ஸை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவே பின்னால் ஃப்யூச்சரில் உங்கள் வாழ்க்கையில் கடுமையான ப்ராப்ளம், தொல்லைகளை கொடுத்து அது பெரிய சிகிச்சை செலவுகள்லாம் கொண்டு இழுத்துட்டு கொண்டு விடும். அதையும் நீங்கள் புரிந்து வாழ வேண்டும். உடன்பிறப்பு இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடியவங்களை அவங்களோடு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தால் அன்றோடு விலக்கி நீங்கள் அந்த உறவு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த உறவுக்காக விட்டு கொடுத்து நீங்கள் போகலாங்க. அதேமாரி உங்களுடைய உடன்பிறப்பு இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய அண்ணன் தானே, அக்கா தானே, நம்ம சகோதரி தானே அப்படின்னு அவங்களும் விட்டு கொடுத்துட்டு போனால் பிரச்சனைகள் இல்லை, உறவு நீடிக்கும், எதிர்காலம் நீடிக்கும். உங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் விஷயம் நன்றாகவே இருக்கும். இதுதாங்க உண்மை. அதுபோல் தைரிய மன வலிமைகள் கொஞ்சம் கொடுத்து
ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக்கி பிறகு நல்லபடியாக கொடுப்பாருங்க. ஏன்னா கேது 3வது வீட்டில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுப்பார். ஏன் 3ஆம் வீடு என்பது மறைவிட ஸ்தானம். மறைவிட ஸ்தானத்தில் ஒரு தீய கிரகம் வரும்பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டுடும் ராஜயோகம். ஸோ எல்லா இடத்துக்கும் அது பொருந்தாதுங்க. இந்த இடத்துக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஹாப்பியான லைஃபுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்றால் மிகையாகாது. முற்பகுதி 9 மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கெடுதல்லாம் பண்ண மாட்டாருங்க. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருப்பார். அடுத்த 9 மாதம் ஜெட் வேகத்தில் கொடுப்பார். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அனைத்தையும் சக்ஸஸ்ஃபுல் ஆக்குவார். தொழில் பண்ணக்கூடிய விஷயங்கள், உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல உயர்ந்த பதவிகள், குழந்தைகளுடைய கல்விகள், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தாய் குலங்கள் பெண்களாக விளங்கக்கூடியவங்க, ஜோதிட வல்லமைக்கு ஜோதிடத்தை அதிகம் விரும்பி நேசிக்கக்கூடிய பெண்கள் தாய் குலங்களாக விளங்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்தினஸ்லாம் ஏற்படுத்தும். இளம் பெண்கள்ல இருந்து முதுமை வயது வரையில் உள்ளவங்க அனைவருக்குமே கண்டிப்பாக நன்மைகளும் யோகங்களும் கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வேதனையை அடைந்து துன்பத்தில் துயரத்தில் துவண்டு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தூய்மையான நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்திருக்கு என்பதை உணர வேண்டும் அன்பர்களே. அதுபோன்று பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் வந்திருக்காருங்க. யோகஸ்தானம், பாக்கியஸ்தானம், செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக சொல்லக்கூடிய இடத்துல அவர் வந்திருக்கார். அதே நேரத்தில் ராகு யோகக்காரகனாகவும் சொல்லலாம். ஏன் பிதாக்காரகனாக விளங்கக்கூடிய ராகு பகவான் தந்தை உடல்நலத்தில் கூடுதல் கவனம் வேண்டும். அப்பாவுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு மருத்துவ செலவு கடுமையாக ஏற்படும். சிலருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு மூலமாக ரணம் சிகிச்சை செய்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். நல்லா இருக்கிறவங்களும் படுக்க பிணியாக போடும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாக்குவார். கரங்காலம் முடக்குவார். கொஞ்சம் கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். இந்த தீமையான விஷயங்கள் நமக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த மாதிரி நேரத்தில் கெடுதல் நமக்கு கண்டிப்பாக நினைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இதையெல்லாம் புறம் தள்ளி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் என்று எண்ணி வாழ்ந்தால் எந்த ஒரு பிரச்சனைகள் வராதுங்க. ஆனால் 9ல் இருக்கக்கூடிய ராகு பகை பெற்ற வீடு என்பதனால கண்டிப்பாக பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்ல பலன்களையும் கொடுப்பார். ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடமும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். உங்கள் வேலை உண்டு, உங்கள் ஃபேமிலி உண்டு, அதை மட்டும் பாருங்கள். சம்மந்தமில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிட மாட்டீங்க. அறிவாளிக்கு அறிவுரையே தேவையில்லை, திறமசாலிக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அறிவோடு செயல்படக்கூடிய ராசி அன்பர்கள். அதனால் யூகித்து கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் மிகப்பெரிய தெளிவடைந்து வாழ்க்கை பலமாக நலமாக வாழ்வீர்கள். குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. குழந்தைகள்லாம் நல்ல கல்வி வளங்களுக்கு எந்த தடங்களும் இருக்காது. அவங்க நினைச்ச கல்வி ஆரம்பம் முதல் உங்களுடைய பட்டம் விருது வாங்குற காலங்கள் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு உயர்ந்த பட்டம், நிர்வாகத்தன்மைகள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர்ந்த பதவி, தனம், செல்வந்தராக வரக்கூடிய யோகங்கள். திடீர்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக உயர்ந்த பதவி, மேனேஜ்மெண்ட். சில பேருக்கு சுய தொழில் செய்து பெரிய லெவலில் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய காலங்கள்லாம் இந்த ராகு கேதுவினால் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை வளமாக மாற்றி நிறைவாக அமைத்து கொடுக்கக்கூடிய நல்ல காலத்தில் இந்த ராகு கேது வருவதனால உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே அமையப்பெற போகின்றன. அன்பர்களே, மீண்டும் மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு புதிய வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.